இன்னைக்கு இன்னொரு நோன்பு வைக்கிறதா சொல்லியிருந்தேன். ஆனா கொஞ்சம் அசந்து தூங்கிட்டு ஃபஜருக்கு தான் எந்திச்சேன். அதனால சாப்பிடாமயே நோன்பு வச்சுட்டேன். அப்படியே நம்ம பசுமை பூங்கால பொறுமையா பராக்கு பார்த்துக்கிட்டே ஒரு நடைய போட்டு வீட்டுக்கு வந்தா சாப்பிடாதனால காலையிலேயே கிறுகிறுன்னு இருந்துச்சு. ஈவினிங்கா இன்னும் கிறுகிறுன்னு ஆயிடும். அதனால கடைக்கு போற வேலையெல்லாம் இப்பயே முடிச்சிடலான்ட்டு காம்படிஷனுக்கு தேவையான ஸ்லீவு, நொறுக்கு தீனி, அப்புறம் ஓஆர்எஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டேன். இன்னைக்கு ஜும்மா பெரிய பட்டாணியும் கூட வரதா சொல்லியிருந்தான். சரி போனா போட்டோன்னு கூட்டு போனேன். ஆனா எனக்கு தொழுவியே சேர்ந்திருக்காது போல. தொப்பி அவுத்துருவா, வாட்ச் அவுத்துருவா, தண்ணி தாகடுது, வீட்டுக்கு போலாமான்ட்டு ஒரு வழி பண்ணிட்டான். அவனை கொண்டு போய் வீட்டுல ஒப்படைச்சிட்டு நைட்டு பார்க்க வேண்டிய கிளாஸை கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சிட்டேன். ஈவினிங்கா வெளியே போக கூடாதுன்னு பக்காவா பிளான் போட்டா எங்க அக்கா வடை வாங்கி வாங்கிச்சு. பாத்தீங்களா, கேட்கிற பொருள் இருக்கிற இடத்துல எங்க அக்காவுக்கு வந்து சேர்ந்துரும். ராணி வாழ்க்கை தான். அப்படியே நைட்டுக்கு தேவையான சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு பசி ஒரு பக்கம் காம்படிஷன் ஒரு பக்கம் சேர்ந்து மைண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் சும்மா உட்காந்துருந்தேன். அப்படியே நோம்பு திறக்க டைம் ஆயிடுச்சு. பெருசாலாம் எதுவும் இல்ல, 2 பேச்சம்பழம், 3 பாதாம், கொஞ்சோண்டு தண்ணி, வெயிட் கொடுக்குறையும் கொஞ்சம் கட்டுப்பத்தி தான் சாப்பிடணும். வரண மேல இந்த பேக் எடுத்து காம்படிஷனுக்கு தேவையான ஸ்பாட் ஷூ, நார்மல் ஷூ, ட்ரைபாடு, எல்போ ஸ்லீவ், நாளைக்கு போட வேண்டிய துணி, நாளைக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் பேக் பண்ணி பக்காவா வச்சிட்டேன். வாங்கின அந்த சிக்கனை உப்பு சப்பு இல்லாம சாப்பிட்டு ஒரு 9 மணி போல சீக்கிரமாவே படுத்துட்டேன். நம்ம பண்ண வேண்டிய வேலை எல்லாம் பக்காவா பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல எதுவும் நம்ம கையில இல்ல. மேல இருக்க பார்த்துப்பான். பை.